நான் இந்த வீடியோ காமிக்கும்போதே எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபீல் இருக்கும். எனக்கு ஏன் வந்து சிங்கப்பூரில் இந்த மாதிரி வீடு வாங்கினேன்னு ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே கேட்பாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப செடி வளர்க்குறதும் ஏன்னா நான் வில்லேஜில் இருந்தும் வந்திருக்கேன். அப்பட்டா அவங்களுக்கு எப்படி தரையோடு இருக்கிற வீடு, அவங்களுக்கு எப்படி நம்ம இந்தியாவில் இருக்கிறோமோ அதே ஃபீல் இருக்கணும். எனக்கு போய் சிங்கப்பூரில் ஒரு பில்டிங்கில் விட்டு ஒரு 8வது ஃப்ளோரோ 9வது ஃப்ளோரோ விட்டால் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. எனக்கு தரையோட வீடு இருக்கணும். அதில் ஒரு 4 செடி வச்சாலும் நம்ம கையால் மண் போட்டு தண்ணி ஊற்றி அதில் அறுவடை பண்ணும்போது இருக்கிற ஒரு அதே இப்போ நான் சிங்கப்பூரில் வந்து ஒரு கண்டு வைக்கிறனாலும் எனக்கு ஒரு $200 மேலே செலவழித்தாலும் அதுலேருந்து ஒரு $10 கூட காய்கறி வராது. ஆனாலும் அதோடய ஃபீலு அந்த ரிலாக்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க. நீங்கள் நான் வீட்டில் இப்போ அறுவடை பண்ணி எடுக்கிறத வச்சு உங்களுக்கு ஃபீல் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு தோட்டம் பண்ணுறது. எனக்கு அதுக்காகவே தான் நான் வந்து பார்த்து அந்த வீடு சிங்கப்பூரில் வாங்கினது காரணம் இந்த மாதிரி நான் வாழ்ந்தனால தாங்க. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணது